வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு, பெரிய லேடிஸ்க்கு சொல்கிறேன், அம்மாவா மாமியாரெல்லாம் இருப்பீங்கள்ல, ஐயோ என் பையனுக்கு ஏதாவது ஆயிரும், இவ கோயிலுக்கு போக மாட்டேங்கிறா, வீட்லேயே சமையல் பண்ணிகிட்டு இருக்கா, காலையில் எழுந்திரிச்சு குழி கீழே அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. சரியா? மகளாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குழந்தைய அனுப்புறது, கணவரை ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு ஓடுறது, அந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் போதும். புரிஞ்சுதா? ஒன்றுமே ஆகாது. தேவையில்லாத இடத்துல பார்த்துட்டு இதாகிடும் அதாகிடுங்கிறது தயவு செஞ்சு பயப்படாதீங்க. சரியா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க, கோயிலுக்கு போகலான்னு நினச்சிங்களா, 10 மணிக்கு மேலே ரிலாக்ஸாக கிளம்பி கோயிலுக்கு போங்க, நல்லா சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அந்த அர்ஜென்டினா அந்த இடத்துல எல்லாம் கிரகணம் நடந்ததில்ல, அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே கும்பிட்டு அர்ஜென்டினாக்கு அர்ச்சனை பண்ணுங்க. புரியுதா? அதுக்கு தான் பண்ணணுமோ தவிர இங்கே ஒன்றுமே இல்லை. இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற, உங்கள் ஊர்களில் இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகாது. சரிங்களா? அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிட்டிங்க இல்லையா? அதனால் தயவு செஞ்சு இந்த கிரகணத்தை வச்சு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது.